நாம் சந்திக்கின்ற பெரிய தடைகள் நம்மை சுற்றி இல்லை, நம் உள்ளேயே இருக்கிறது. இது கார்த்திக்கின் கதை. ஒரு கிராமத்து பையன். சிந்தனை பெரிதாச்சுன்னா வாழ்க்கையும் பெரிதாயிடும் என்று கற்றுக்கொண்டவன். தூசிகள் நிறைந்த ஒரு சிறிய ஊரில் ஒரு இளம் மெக்கானிக் கார்த்திக் வாழ்ந்து வந்தான். எந்த ஒரு பழுதான வாகனம் வந்தாலும் சரி, அவன் சரி செய்து விடுவான். ஆனால் அவனோட சிந்தனையை மட்டும் ஒருபோதும் சரி செய்ய தைரியம் இல்லை. வெளியில் எப்பொழுதும் சிரிப்பான். ஆனால் உள்ளுக்குள் ஒரு கேள்வி: நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு பெருசா எதுவும் நடக்குமா? ஒரு கடுமையான வெயில் நாள். ஒரு மெர்சலான கார் அவனோட சின்ன கேரேஜ் முன்னாலே நின்றது. அந்த ஊர் மக்கள் யாரும் அந்த மாதிரி காரை இதுவரைக்கும் பார்க்கவில்லை. அந்த காரை ஓட்டிட்டு வந்த டூரிஸ்ட் சொன்னார், இந்த என்ஜின் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், இங்க இருக்கிற யாராலும் சரி செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். கார்த்திக் சற்று தயங்கினான். ஆனால் இரவு நேரத்துல யூடியூப்ல பார்த்த அந்த காரின் என்ஜின் வீடியோக்கள், புத்தகத்தில் படிச்ச வரைபடங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தன. வேலைக்காக இல்லை, அறிதலுக்காக. அவன் ஒரு ஆழமான மூச்சை விட்டான். ஒரு தடவை முயற்சி பண்ணிடுறேன் சார். வெயில் பட்டு போகும் நேரம், பல மணி நேர ஒற்றை போராட்டம், வியர்வு வழியும் முகம், துடிக்கும் கை. ஆனால் கவனம் சிதையவில்லை. இறுதியில் என்ஜின் ஓட ஆரம்பித்தது. அந்த டூரிஸ்ட் அதிர்ச்சியாகி பின்னாடி போனார். இது சிட்டி ஒர்க் ஷாப்ல கூட கடினம், நீ எப்படி சரி செய்தாய் என்று கேட்டார். கார்த்திக் மெதுவாக சிரித்தான். உள்ளுக்குள் அம்மாவின் குரல் கேட்டது, முடியாதுன்னு நினைச்சா எதுவும் செய்ய முடியாது கார்த்திக். கிளம்பும் போது அந்த டூரிஸ்ட் சொன்னாரு, எங்க அப்பா ஒரு டீ கடை வைத்திருந்தாரு, இன்னைக்கு நான் ஒரு பெரிய கம்பெனி நடத்துறேன். நீ உன் கருவிகளை விட பெரியதா சிந்திச்ச, இல்லனா இந்த காரே ஓடாது. நீ தொடங்கின இடத்துல நின்று விடாதே. பெரிய சிந்தனை கொண்டவர்களுக்கு வானம்தான் எல்லை. நாட்கள் பறந்தன. அதே கேரேஜ், அதே தூசி, அதே வேலை. ஆனால் கார்த்திக்கினுள் ஏதோ மாறிவிட்டது. ஒரு காலையில் அவனோட போன் சத்தமிட்டது. மிஸ்டர் கார்த்திக், உங்க திறமை பற்றி எங்க முக்கியமான கஸ்டமர் ஒருவர் பெரிய பாராட்டு சொன்னார். எங்கள் மோட்டார் கம்பெனி உங்களுடன் சேர்ந்து ஹைவேக்கு அருகே ஒரு சர்வீஸ் சென்டர் தொடங்க விரும்புகிறது என்று பேசிக்கொண்டே போனார். கார்த்திக் அதிர்ச்சியாய் நின்றான். அவன் பார்த்தான். சின்ன கேரேஜ், அம்மா தைத்து தைத்து பழையதாகி போன தையல் மெஷின், அந்த சத்தமில்லை. ஆனால் அதுவே மகிழ்ச்சியில் சிரிக்குது போல. அம்மா இல்ல, ஆனா அவள் நம்பிக்கை அவன் நெஞ்சில உயிரோட இருக்குது. மாதங்கள் கழிந்தன. புதிய போர்டு பிரகாசித்தது. கார்த்திக் மோட்டார்ஸ் ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டர். இணையதளத்துக்கும் டிவிக்கு செய்தி சொல்ல வந்த ரிப்போர்ட்டர் கேட்டார், இத்தனை பெரிய விஷயம் எப்படி நடந்தது? கார்த்திக் அம்மா போட்டோவை காட்டினான். சிரித்தான். என் வாழ்நாள் முழுக்க பழுதான மெஷின்களை சரி பண்ணினேன். ஒரு நாள் நான் கெடுத்து வைத்த நம்பிக்கையையும் சரி பண்ணிட்டேன். பெரிய விஷயங்கள் என்ன மாதிரியானவங்களுக்கு இல்லைன்னு சொல்ற சிந்தனையே மாத்திக்கிட்டேன். பெரியதா சின்னதா, வாழ்க்கை உங்கள் சிந்தனை அளவுக்குத்தான் வளரும். சிந்தனையை மாற்றுங்கள், செயலை மாற்றுங்கள், வாழ்க்கையே மாறிவிடும்.